Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்மளுடைய 1000வது காணொளி, 1000வது வீடியோ. ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குங்க. இந்த ஒரு ஸ்பெஷல் டேல நான் உங்களை சந்திக்கிறதுல. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அது வந்து நான் கடைசியில் சொல்ல போறேன். அதை வந்து நீங்க முக்கியமாக பார்க்கணும். இதை நான் தெரிவிக்கணும். இதுக்காக தான் வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 1000th வீடியோவில் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி அளித்த சேனல் இந்த சேனல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம அத்திவரதர் டைமில் இருந்து நம்ம வந்து நிறைய நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுது. நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டைமில் தான் வந்தாங்க. அந்த அத்திவரதர் காணொளி, அந்த அத்திவரதர் வைபவத்தை அப்போ நம்ம போட்ட வீடியோஸ்னால நிறைய பேர் பயன்பட்டாங்க. நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்னால். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து திருப்தி அடைந்த தருணம் அது. ஓகே, இந்த ஒரு வேலைக்காக நம்மளை கடவுள் வந்து இந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இந்த வேலையை நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போவே வந்துருச்சு. அத்திவரதற்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் 2019 இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆனால் 2019 யாருமே கோயில்கள் போய் விலாக்லாம் பண்ணது கிடையாது. நம்ம சரி இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000வது வீடியோ வந்துட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் படி பார்த்திங்கன்னா மற்ற சேனல்கள் கூடலாம் போட்டி போடுற அளவுக்கு இல்லை. நான் போட்டியாகவும் பார்க்கல. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், காமெடி, இது அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருப்பாங்க. நம்ம ஆன்மீகம் சார்ந்து இதுக்கு இந்த ஆன்மீகத்தில் நம்ம இவ்வளோ வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். அதுக்கு நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸுக்கு இடையே நான் வந்து இந்த சேனலை நகர்த்தி கொண்டு ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வந்து பயனுள்ள விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு புது முயற்சியாக நம்ம இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கடையோடைய பெயர் திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்கள், பித்தளை சிலைகள் அதெல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவில் 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த 4 கால் மண்டபத்துக்கு ரைட் சைடில் நம்ம கடை இருக்குங்க. நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான அற்புதமான சிலைகள் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அடுத்து இந்த 1000வது வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது கடைசியாக சொல்கிறேன். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டோரிஸ் அண்டு நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன், என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 1000வது வீடியோ வரப்போகுது, அதில் நீங்கள் ஏதாச்சும் கேட்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் அனுப்பியிருந்தீங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம சொல்லணும் இல்லையா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கேள்விகளுக்கு வந்து நம்ம இப்போ பதில் சொல்லலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி ஜோ ஈரா ஃபேஷன் இன்ஸ்டா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. ஹவு டிட் யுவர் ஐடியா ஆஃப் வீடியோ பிளாகிங் ஸ்டார்டட் அப்படின்னு. நான் முதல்ல இந்த மாதிரி உட்காந்து அப்படியே ஃப்ரீயாக நம்ம உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தாங்க இந்த சேனல் ஆரம்பித்தேன். பட் நான் இருந்த ஏரியா, நான் இருந்த சூழல் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இப்போ இந்த இடம் கூட ரொம்ப நாய்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மைக்கை பக்கத்தில் வச்சுட்டு அந்த நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டேன். இங்கே இப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு விலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நேச்சுரலாக இருக்கும். அப்போ சவுண்ட்ஸ் வந்தாலும் அது நேச்சுரலாக இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நான் வந்து இந்த விலாகிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா வந்து அந்த டைமில் வந்து இப்போ அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அந்த டைமில் வந்து நிறைய பேரை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, நிறைய அவங்க ஏரியா ஆளுங்கள்லாம் சேர்ந்து நிறைய பேர் வந்து அவங்க ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அப்போது வந்து அவர் அத்திவரதர் இந்த மாதிரி வராரு. அந்த டைமுக்கு நான் வந்து கூட்டிகிட்டு வர போகிறேன். அப்போ வந்து நீ அதுக்காக ஏதாச்சும் பாசஸ் இருக்கா, ஏதாச்சும் இது இருக்கா, ஸ்பெஷல் என்ட்ரிஸ் இருக்கா, அதை பற்றி கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மே மாதத்தில் சொன்னார்.
நான் அதையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஆ போட்டேன். அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து அத்திவரதர் பற்றி இன்ஃபர்மேஷன் போட ஆரம்பிச்சு. ஓகே, நம்ம காஞ்சிபுரத்தில் இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவாக போட்டோம். என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்றத வீடியோவாக போட்டோம். அதுக்கப்புறமா தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Day 1, Day 2, Day 3 அங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், அங்கே நடக்கிற விஷயங்கள், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அப்படியே படிப்படியாக நம்ம இந்த டெம்பிள் vlogging-குள்ளே வந்துட்டோங்க. இதுதான் உங்கள் கேள்விக்கான பதில். தெய்வா அப்படின்றவங்க நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. Who is your spiritual guru? Though you are a guide to most of us here அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாப்பி எவர் ஃபார் யுவர் 1000th வீடியோ. நல்ல கேள்விங்க. குரு அப்படின்னு நீங்கள் யார் குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சம்பிரதாயத்தை சார்ந்து, இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது, சைவத்தில் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் விஷயமா நான் வந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கலை. அவங்க கிட்டேயும் போல எல்லாருமே வந்து நம்மளுக்கு குரு தான். மானசீகமான ஒரு குரு தான் எல்லாருக்குமே. நிறைய பேரை வந்து நான் குருவாக நினச்சி அவங்களுடைய ஃபிலாசபிஸ், அவங்களுடைய டீச்சிங்ஸ், அவங்களுடைய போதனைகள் அதெல்லாம் வந்து நான் உள்ளே எடுத்துகிட்ருக்கேன். எல்லார்கிட்ட இருந்தும் நான் வந்து நிறைய விஷயத்த கற்றுட்ருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ நம்ம வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேமிலி இருக்குது, நான் ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு குருவாக வந்து எனக்கு இருக்கிறது, அது தவிர்த்து ஆன்மீக ரீதியாகவும் குருவாக இருக்கிறது என்னுடைய அத்திவரத டைம்லேருந்து நம்ம கூட இருக்கிற மனோகரண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குரு அப்படின்னா அவரை தான் சொல்லணும். ஒரு குரு, நல்ல ஃப்ரெண்ட், நல்ல ஒரு டிஸ்கஷன் அவர்கிட்ட நம்ம பண்ணலாம், எதை பற்றி வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். அவருடைய நாலேஜ் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு. அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல குரு அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர்த்து நிறைய பேர்கிட்ட நான் கற்றுட்ருக்கேன், ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன். ஆன்மீக குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அண்ணா டெல் அபவுட் அத்திவரதர் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அத்திவரதர் தாங்க நம்மளுடைய லைஃப்க்கு ஒரு நல்ல பாத் கொடுத்தார் அப்படின்னு சொல்லணும். அத்திவரதர் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்மளுடைய இந்த சேனல் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ப்ளீஸ் ஷேர் அபவுட் யுவர் ஜேர்னி ஆஸ் எ கிரியேட்டர், லவ், சப்போர்ட், கிரிட்டிசிசம் யூ காட் ஸோ ஃபார். நம்ம காஞ்சி அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. நம்ம நண்பர் தான் அவர், பார்த்திபன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, லவ், சப்போர்ட் அண்ட் கிரிட்டிசிசம். லவ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கங்க, அஃபெக்ஷன் எல்லாமே அவங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா காட்டுவாங்க. கண், செல்லம் அப்படின்னு நம்மக்கிட்ட அம்மாக்கள்லாம் வந்து அப்படி கமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்ட கேள்வி அது லவ். சப்போர்ட்டுன்றது மிகப்பெரிய விஷயமா நம்மளுக்கு குவைத்தில் ரசிகர் மன்றம் இருக்குது. அது தவிர்த்து நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் வந்து, இப்போ நான் அந்த ஊருக்கு போனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டால் அவங்க பண்ணி தருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. கிரிட்டிசிசமும் இருக்குங்க. கிரிட்டிசிசம் அந்த அளவுக்கு மற்ற சேனல்ஸ், மற்ற நபர்களுக்கு வர மாதிரியான கிரிட்டிசிசம் நமக்கு வரதில்லை. ஆனால் கிரிட்டிசிசம் நமக்கு இருக்குங்க. நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சில்லியான கிரிட்டிசிசம்லாம் நம்மளுக்கு வரும். ஒரு புராணத்தை பற்றி சொல்கிறோன்னா, இதெல்லாம் புராணம்லாம் சொல்லாதீங்க, இது புராணம் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கை, அந்த கோயிலோடைய நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையை வந்து நம்ம சொல்கிறோம், அதை கட்டுக்கதை, அதை வந்து நீங்கள் பரப்புறீங்க, நீங்கள் வந்து சங்கி அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க நம்பிக்கையை நம்ம சொல்கிறோம், நம்ம புராணத்தையும் சொல்கிறோம், வரலாறையும் சொல்கிறோம். இது ஒரு கோயில் சொன்னால் அந்த கோயிலோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லணுன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லிகிட்ருக்கோங்க. அதெல்லாம் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபேவரட் டெம்பிள் இன் காஞ்சிபுரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலர் ஃபேவரட் டெம்பிள் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் டெம்பிள் எது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதீதமான ஒரு ஆன்மீக உணர்வை தந்த கோயில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்னுடைய வந்து பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு மன திருப்திக்கு நான் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போகிற கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம்ங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லணும்.
அது தவிர்த்து ஆன்மீக உணர்வு தந்த கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குங்க. ஒரு சின்ன கோயில்லேருந்து ஒரு பெரிய கோயில் வரைக்கும் நிறைய கோயில்கள் எனக்கு அதீத ஆன்மீக உணர்வை தந்த கோயில்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்குள்ளே ஒரு கோயில் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த கோயிலும் எனக்கு அதீத ஆன்மீக உணர்வு தந்த கோயில். நம்ம உலக பணக்கார கோயில்னு சொல்லப்படுற கேரளாவில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோயிலும் எனக்கு அதீத ஆன்மீக உணர்வை தந்த கோயில் தாங்க சொல்லணும். அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், as a proud sister looking forward for the 1000th video, my question is, share any specific divine vibe that you experienced at this journey of 999 videos. இப்போ நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கிறதே ஒரு வைப் தான், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைன் வைப் தான். கூடவே இருக்கார் அப்படின்னு நாம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ராவலுன்றது ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் என்ன சேஃபாக இல்லாத ப்ராபபிலிட்டிஸ் ட்ராவல்ஸில் ரொம்ப அதிகம். ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து ராங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் ஆகலாம். ட்ராவல்ன்றது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம். இதுலேயும் நம்ம மலைகள் மேலே, காடுகள் மேலே, அங்கே எங்கே நடக்கும்போது விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், பாம்பு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் அழகாக அதை நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்ட வைக்கிறாருன்னா, இதை விட வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், டிவைன் அந்த உணர்றது எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு விஷயம், நான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு லாரி வந்து இப்படி லெஃப்ட் கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் என்னால் பிரேக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிரேக்கும் என்னால் இது பண்ணல. பிரேக் பண்ணிட்டேன். அந்த லாரியில் மோதாமல் பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் விட்டேன். அந்த பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி கீழே இருக்கும் அந்த பள்ளம். அந்த பள்ளத்தில் நான் பைக்கை விட்டும் எனக்கு ஒன்றும் ஆகலை. இதுக்கு காரணம் நம்ம கூடவே கடவுள் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் பின்னாடி சொல்கிறேன், ஏன் கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றது எனக்கு உணர்த்துகிற விஷயமாக நான் சொல்கிறேன். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து, பாலசுப்ரமணியம், ஃப்ரம் அத்திவர்தர் வீடியோஸ் டு 1000th வீடியோ, வாட் ஆர் த மிராக்கிள்ஸ் ஹேப்பன் டு யூ த்ரூ அவுட் திஸ் ஜர்னி? ஆஃப்டர் போஸ்டிங் அத்திவர்தர் வீடியோஸ், ஹவு பீப்புள் ரெகக்னைசிங் அண்ட் அப்ரிஷியேட் யூ வென் தே ஃபைண்ட் யூ இன் பிளேசஸ்? எக்ஸ்பிளைன் ப்ரோ. பாலசுப்ரமணியம் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்திவரதர் வீடியோக்கு அப்புறமா அதே தான் நான் சொல்கிறேனே, அவங்க வீட்டு புள்ள மாதிரி என்னை வந்து பார்த்துப்பாங்க, கேட்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு நாள் நான் வந்து ஒரு அம்மாவை கோயிலில் பார்த்தேன். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த கோயில் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த ஃபுட் விலாக் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அப்போ நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அவங்க சாமி கும்பிட்டு சும்மா சைடில் இப்படி பார்க்கும்போது நான் இருக்கேன். நான் இருந்ததுக்கப்புறமா அந்த அம்மா சாமியை விட்டுட்டு என்கிட்ட வந்து எப்படிப்பா இருக்குன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டே இருக்காங்க. ஏம்மா என்னை கும்பிட்றீங்க, சாமி தான் இருக்காங்களே, சாமியை கும்பிடுங்கன்னும் போது, இல்லை நீங்கள் வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மாதிரி கோயில்களை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறீங்க, எங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறீங்க, நீங்கள் மிகப்பெரிய தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு அடியார், சிவபெருமான் அடியாருக்கு அடியார், நீங்கள் அடியார் தான் சிவபெருமானுக்கு முதல்ல, அதனால தான் அடியாரை வந்து நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோம் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில், இந்த ஒரு டிஜிட்டல் விதமாக நம்ம வந்து கோயில்களை, அதோடைய பெருமையை, அதோடைய புராணத்தை, அதோடைய வரலாறை, அங்கே இருக்கிற சிவபெருமானை, இல்லை அங்கே இருக்கிற முருகரை, விநாயகரை, பெருமாளை, அம்மனை நம்ம எல்லாருக்கும் போய் சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கோன்றதை அன்றைக்கி அவங்க உணர்த்தினாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ரெகக்னைசேஷன். அது தவிர்த்து நிறைய ரெகக்னைசேஷன்ஸ் இருக்குது. எனக்கு காஞ்சி கண்ணன் ஒரு டைட்டில் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வந்து திறந்துருக்காங்க குவைத்தில். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரெகக்னைசேஷன்ஸ் எனக்கு இருக்குதாங்க. ஆனால் பெரிய அளவுலலாம் எனக்கு ரெகக்னைசேஷன்ஸ் எதுவும் வந்தது கிடையாது. அதை பற்றி நான் கஷ்டப்பட்டதும் கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரிய ரெகக்னைசேஷன், போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்ற அந்த திருப்தி எனக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க கேள்விகள். இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா,
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்தது. ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு ஏமாற்று வேலை நடந்தது. அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோ நான் போட்டதுனால அந்த வீடியோனால எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதிலிருந்து ஒருத்தங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு அம்மா வந்து என்னை வந்து உதவி பண்ணாங்க. எனக்காக வந்து அதில் வந்த சிக்கலெல்லாம் வந்து அவங்க தவிர்த்தாங்க. நீங்கள் கேட்டீங்க முன்னாடி, கடவுள் வந்து என் கூடவே இருக்காருன்றதுக்கு ஆதாரமாக அந்த மாதிரி அவங்க வந்து நான் கேட்காமலே வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போது அதிலிருந்து நான் முழுமையாக வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து, அந்த கோர்ட்டு கேஸ் அதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இப்போது கடவுளோடைய அருளால் எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஜூன் 9ஆம் தேதி எனக்கு திருமணம் நடைபெற்றது. எனக்கு வந்து இப்போது ஒரு நல்ல மனைவி, எனக்கு ஜெயஸ்ரீ அப்படின்ற மனைவி எனக்கு கிடச்சிருக்காங்க. ரொம்ப எனக்கு அனுசரணையாக, எனக்கு நிறைய சப்போர்ட்டாக, நல்ல ஒரு மனைவியாக அவங்க இருக்காங்க. இதுவும் கடவுளுடைய அருள் தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா வந்து அப்படி ஒரு அநீதி எனக்கு ஏற்பட்டும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன். என்னுடைய லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் வீடு கட்டுறது, நான் வந்து இது பண்ணுறது எல்லாமே வந்து நான் பர்சனல் வேறு, இது வேறுன்னு நான் வந்து பிரிக்கலை. ஏன்னா நான் உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த அநீதியை வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய மெயில் பண்ணீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ப்ளெஸ் பண்ணீங்க. இப்போது ஒரு நல்லது நடந்துருச்சு, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். இந்த வீடியோவில் சொல்லலாம், அங்கே சொல்லலாம், இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000th வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேங்க. ஜெயஸ்ரீ என்னுடைய மனைவி. இதுக்கப்புறமா இவங்க நிறைய வீடியோஸில் நம்ம கூட வருவாங்கன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் எனக்கு பண்ணுறாங்க. நிறைய ஒரு நல்ல மனைவியாக இருக்காங்க, உறுதுணையாக இருக்காங்க. இதையும் நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வாழ்த்துனீங்க, அவ்வளோ வந்து எனக்காக கஷ்டப்பட்டீங்க. இப்படி ஆயிடுச்சே இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ஒரு வேண்டுதலாக இப்படி ஒரு நல்ல மனைவி எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்ற ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேங்க. அவ்வளோதாங்க. இத்துடன் நம்மளுடைய 1000th வீடியோ, 1000வது வீடியோ நிறைவடையுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதில். நான் உங்களை ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேங்க. உங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் தரேன். உங்களை மட்டும் இல்லை, ஒரு மனிதர்களையும் நான் வந்து மதிக்கிறேன், முக்கியத்துவம் தரேன், அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன், அவங்கள வந்து ஒரு பண்பாக நடந்துக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். எல்லா மனுஷங்களையும் இது பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, இது பண்ணால் அவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற ஒரு உணர்ச்சியோட அதை யோசித்து எல்லாருக்கிட்டையும் பழகுங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, அந்த மாதிரியான தொழில் பண்ணுங்கள், ஒரு நேர்மையாக இருங்க. இது மூலயமா வந்து நான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பண்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா. ஓகேங்களா? இந்த காணொலியை நான் இப்போ முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கோயில்களுடைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம கோயில்களுடைய பெருமை, நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய வரலாறு நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி என் கூட இவ்வளோ வருஷமாக, இவ்வளோ நாட்களாக என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.